ஹேஃபமே வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தரமான கண்டதை நம்ம சேனல் பார்க்க போகிறீங்க. ஸோ முன்னாடி பைக் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஹீரோ வந்து எக்ஸ்பல்ஸ் 200 தான் எடுத்து வந்திருக்கோம். ஸோ இந்த வண்டி ஆல்ரெடி நம்ம சேனல் பார்த்த மாதிரி இருக்குமே. ஆமாங்க, ஒரே ஒரு கண்டென்ட் தான் பார்த்தீங்கன்னா ஒரு 2 years பேக் போட்டிருப்போம். ஸோ ஃபஸ்ட் இந்த வண்டி லான்ச் ஆச்சுல, அந்த டைமில் பார்த்தீங்கன்னா போட்டிருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா பெருசாக கண்டென்ட் என்னால் எடுக்க முடியல. அண்ட் டாப் ஸ்பீடே பார்த்தீங்கன்னா செக் பண்ண முடியல. ஸோ ஏன்னா அது நியூ பார்ன் பேபி, இதுவே பார்த்தீங்கன்னா நியூ பார்ன் பேபி தான். ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இந்த பைக் எடுத்தார். ஸோ இது பார்த்தீங்கன்னா 2025 மாடல் தான், February month மேனுஃபேக்சர் பண்ண வண்டி. ஸோ இப்போ தான் ரீசெண்டாக எடுத்தாங்க. ஸோ இதை வச்சு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஆஃப் ரோட் கண்டென்ட்ஸ் எடுக்க முடியுமான்னு தெரியல. ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்படி இல்லைனா ஹைவேஸில் போய்ட்டு டாப் இண்டியா பீப்பிள் நம்ம செக் பண்ணி பார்ப்போம் எப்படி தான் இருக்குன்ட்டு. ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் ஒரு அட்வென்ச்சர் பைக் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வண்டி ஒரு பர்ஃபெக்டான சாய்ஸாக இருக்கும். ஸோ எப்படி இருக்குது என்னங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் போயிட்டே பேசுவோம். அண்ட் சேனல் கேப் புதுசாக நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பார்த்து பில் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ சேனல் பிடிச்சி நோட்டிஸ் ஒரு இன்ஸ்டா மெடிக்கல் செக் பண்ணி பாருங்கள், பிடிச்சா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் ஃபேமே, ஸோ இதான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பல்ஸ் 200 சைட் லுக்கு. ஸோ லுக் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்குல்ல வண்டி பார்க்க, ஒரு பர்ஃபெக்டான ஒரு அட்வென்ச்சர் பைக்னே சொல்லலாம். ஆஃப் ரோட்லாம் பண்ணுறதுக்கு தரமாக இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி கொடுத்த நம்ம ப்ரோக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா வண்டியோட லுக் சூப்பராகவே இருக்குங்க. ஃப்ரண்ட் லுக்கில் வந்துருவோமா, கீ ஆன் பண்ணிடுவோம். ஸோ எக்ஸ்பல்ஸ் ஃபேன்ஸ் யாரும் இருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டிஆர்எஸ் கொடுத்துட்றாங்க, சைடில் அண்ட் எல்இடி ப்ரொஜெக்டர் லேம்ப்ஸ் கொடுத்துட்றாங்க கீழே. அண்ட் பார்த்தீங்கன்னா மேலேயும் எல்இடி ஹெட் லேம்ப்ஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ நைட் டைமில் பார்த்தீங்கன்னா விசிபிலிட்டி சூப்பராகவே இருக்கும். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா மர்காட்ஸ் வந்துருது. அண்ட் இன்னொரு மர்காட்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும், அது பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டாரு. அண்ட் ஆஃப் ரோட் டயர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்துமே டிஸ்க் வந்துடும். அண்ட் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த மர்காரை பார்த்தீங்கன்னா ப்ரோ கழட்டிட்டாரு. சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வந்துருது. இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வண்டி பார்க்குறப்போ நான் ரேடியேட்டர் நினச்சேன். இது பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் கிடையாதுங்க, ஜஸ்ட் செட்டப் மட்டும்தான். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபாக் லேம்ப்ஸ் வண்டியோட வராதுங்க. இது வந்து ப்ரோ பார்த்தீங்கன்னா அவரே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. இருங்க நான் போட்டு காமிக்கிறேன். ஒயிட்டு, ஸோ நம்ம என்எஸ்ல ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம்ல அதே தான். எல்லோ அண்ட் ஒயிட் பார்த்தீங்கன்னா வந்துடும். அண்ட் இண்டிகேட்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடியில் வந்துடுதுங்க. இதில் இருங்க, ஹை பீம் தெரியுதா, நைட் டைம் விசிபிலிட்டி சூப்பராகவே இருக்கும். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் கார்ட்ஸ் வந்துருது ஃப்ரண்ட்டில். அண்ட் பார்த்தீங்கன்னா வைசஸ் கொடுத்துறாங்க விண்ட் பிளாஸ்ட் தடுக்கிறதுக்காக. இதுதான் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லுக்கு. அண்ட் சல்மான் பிட் ஷாப். ஸோ ப்ரோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டியூக் 200 வந்து V2ஓட மாடிஃபைடு சீட் பேக் சீட் பார்த்தீங்கன்னா போட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது யாரும் பார்க்கலாம், போய் பாருங்கள். 3 years இருக்கும் அந்த வீடியோ போட்டு. ஸோ அந்த ப்ரோவோட தான் இந்த வண்டி இப்போ தான் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எடுத்தார். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் அண்ட் கிக் ஸ்டார்ட் பார்த்தீங்கன்னா வந்துருது. அண்ட் இன்ஜினில் பார்த்தீங்கன்னா ஸ்பெக் பார்த்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா 199.9 cc இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. அந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் பார்த்தீங்கன்னா 18.9 19 bhp பவர் அண்ட் 17 Nm ஆஃப் டார்க் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் பவர் தான் ஓகேங்க, ஒரு ஆஃப் ரோடுக்கு தேவையான பவர் தான் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஏர் கூல்டு ஓகேங்களா. ஸோ எக்ஸாஸ்ட் பைப் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து உங்களுக்கு வந்துடுது. அண்ட் பார்த்தீங்கன்னா பின்னாடி சீட்டு கீழே சைடில் பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா கிக் ஸ்டார்ட்டு இவ்வளோ நேரம் கிக் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தேன். கிக்கு செல்ஃபில் கூட சீக்கிரம் ஸ்டார்ட் ஆகிடுது, கிக்கரில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண முடியல. ஒரு வேளை வயசாகிடுச்சோ அப்படி கூட வச்சுக்கலாம். அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 96 டயர்ஸ். அண்ட் பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 126 டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இதான் சைட் ப்ரொஃபைலில் உங்களுக்கு சைலன்சர். ஹீட்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக வராது. உங்களுக்கு வந்தீங்கன்னா ஹீட் தடுக்கிறதுக்காக பில்லியனுக்கு சேஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே பேடிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஹீட்லாம் பெருசாக தெரியாது. அண்ட் பார்த்தீங்கன்னா டைல் லேம்ப் இதாங்க. ஸோ டைல் லேம்ப் பார்த்தீங்களா எல்இடிஸில் கொடுத்துருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா ஹீரோங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இண்டிகேட்டர்ஸ்மே பார்த்தீங்கன்னா எல்இடி ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்துருது. அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சாரி கார்டு வந்துருது. அண்ட் ஃபுட் ரெஸ்ட்டு அண்ட் பில்லியனுக்கு பார்த்தீங்கன்னா பிடிக்கிறதுக்கு கேபிள் சூப்பராக கொடுத்துருக்காங்க. அண்ட் நல்ல ஒரு லென்த்தான சீட் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா ஒரு 3-4 பேர் கூட போய்க்கலாம். ஆனால் அப்போலாம் போகக்கூடாது, வெறும் 2 பேர் போகிறதுக்காக தான் இந்த பைக் பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் 3 பேர் போய்க்கலாம். ஸோ சின்ன பசங்க யார் இருந்தாங்கன்னா இங்கே உட்கார வச்சுக்கலாம். டேங்க் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குங்க, குவாலிட்டியை பார்த்தீங்களா. அண்ட் பாருங்கள் மவுண்ட்ஸ் எல்லாமே எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ஃபாக் லேம்ப்ஸ் யூஸ் பண்ணியிருக்காருல அதுக்காக இது. அண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு இருங்க நான் அதை காமிக்கிறேன். அண்ட் ஹசார்ட் லைட்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா சுவிச்சஸ் கொடுத்துட்றாங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஹை பீம் லோ பீம் டிஆர்எல்ஸ்க்கு எல்லாத்தையுமே இங்கே கொடுத்துட்றாங்க. ஹார்னு அண்ட் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கில் சுவிட்சுக்கான சுவிச்சஸ் எல்லாமே இங்கே வந்துடும். அண்ட் உங்களுக்கு இதான் மீட்டர்ஸ். காற்று பயங்கரமாக அடிக்குது, பார்ப்போம் எப்படி போகும்னு. ஸோ ஸ்டார்ட் பண்ணோன்னே ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு 2 பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா மோடு, இது பார்த்தீங்கன்னா செட்டு. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடு அண்ட் கியர் இண்டிகேஷனு ட்ரிப் 1 ட்ரிப் 2 எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் வந்துடுது. அண்ட் ஃபியூல் இண்டிகேஷனும் பார்த்தீங்கன்னா இதில் வந்துடுது. சைட் ஸ்டாண்ட் சென்சர்ஸுமே பார்த்தீங்கன்னா மேலே அவைலபிளாக இருக்குது. மோட்ஸ் போயிட்டோம்னா லைட்டாக ப்ரெஸ் பண்ண கஷ்டமாக தான் இருக்குது. பேரிங் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஈகோ மோடுன்னு ஒன்று இருக்குது. ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் மைலேஜ் km/லிட்டர் எவ்வளோ கொடுக்குதுங்கிறது இதிலே மென்ஷன் ஆகும். பேட்ரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் மோடு வந்து பார்த்தீங்கன்னா ரோடு ஆஃப் ரோடு ரேலி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதில் மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோட் போட்டிங்கன்னா ஆஃப் ரோட் மோடில் போட்டுக்கலாம் ஓகேங்களா. ரேலி அதாவது ரொம்ப பயங்கரமாக ஒட்ட போகிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அது மோட் செட் பண்ணிக்கலாம். ஓகே, ட்ரிப் 1ல் பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர்ஸ் எவ்வளோ ஓடிருக்கு எல்லாமே இது பார்த்தீங்கன்னா கவர் ஆகுது. ஆவரேஜ் மைலேஜ் ஓகே, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் வந்துடுது. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே.
ஸோ நல்லாயிருக்கு, ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. ஸோ மவுண்ட்ஸுமே பார்த்திங்கன்னா நல்லா ப்ரீமியமாக இருக்குது. லிவர்ஸில் பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ் வரல, அண்ட் ஹேண்ட் கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குங்க. எக்ஸாஸ்ட் நோட் கேட்டு அப்படியே வாங்க எடுத்துகிட்டு போயிடும். இதோட மைலேஜ் பார்த்திங்கன்னா அப்ராக்ஸ் ஒரு 40 வரைக்கும் எதிர்பார்க்கலாம் ஹைவேஸில், 35 வரைக்கும் சிட்டிஸ்குள்ளே எதிர்பார்க்கலாம். நல்லா இருக்குங்க. ரேஸ் சவுண்டு செம்மையாக இருக்குது. சரி வாங்க அப்படியே ரைடு எடுத்துகிட்டு போயிடுவோம் ஹைவேஸ் போயிட்டு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போது இது வந்து ஓல்டு வெர்ஷன். ஸோ அதாவது சம்திங் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ்க்கு பேக்கே பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணி நல்ல மார்க்கெட்டில் சேல் ஆகி நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக சேல் ஆனிச்சோ இல்லையோ, ஆனால் கேரளா சைடில் அந்த மவுண்டைன் சைடில் ஓட்டுறதுக்காக வால்பாறை போனீங்கன்னா அதிகமாக அந்த பைக் பார்க்கலாம். ஏன்னா நான் வால்பாறை எபிசோட் போட்டிருப்பேன், அதிலேயே பாருங்கள் எக்ஸ்பல்ஸ் வந்து அங்கே நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2025 மாடலில் 210 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பல்ஸில் விட்டுருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 200cc 210cc பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா பவர் அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ், அதில் பார்த்தீங்கன்னா 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் விட்டு அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே எல்லாமே சேஞ்ச் பண்ணி பயங்கரமாக விட்டுருக்காங்க. அண்ட் ரேடியேட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதில் வந்துடும். ஸோ இன்னும் நல்லா பல்கான லுக்கில் இருக்கும். அந்த பைக் யாரும் வச்சிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஊருக்கு வந்து நான் ரிவ்யூ பண்ணிக்கிறேன். அப்படின்னா எந்த ஷோரூமில் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லுங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸ்டாண்டு தான் கொஞ்சம் இழுக்க முடியல, ஆயில் விடணும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் எக்ஸ்பல்ஸோட பவர். ரோடு பார்த்தீங்களா பேந்துருச்சு. என்னங்க இந்த நிலைமை ஆயிடுச்சு ரோடு. அவ்வளோ பவர் அந்த எக்ஸ்பல்ஸ்க்கு. வெயிட்லாம் பார்த்தீங்கன்னா மேனேஜ் பண்ணிடலாங்க. ஹைட் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஆனால் சஸ்பென்ஷன் சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமான சஸ்பென்ஷனுங்க, சூப்பரான சஸ்பென்ஷனு. எக்ஸ்பல்ஸ் ஏடிவியில் விட இந்த அளவு சூப்பரான ஒரு சஸ்பென்ஷன் பார்க்கல. இதில் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் போர்ட் கொடுத்துட்றாங்க யூஎஸ்பி டைப்பில். ஃபர்ஸ்ட் கியர் பயங்கரமாக காத்தடிக்குது. வண்டி எவ்வளோ போகும்னு தெரியல. பயங்கரமாக வீடியோ ஆகும் கைஸ். வாவ் நல்லா இருக்குங்க. சூப்பராக போகுது. வண்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். மெயினான விஷயம் அதுதான். வண்டி நீங்கள் லாங்லேருந்து பார்க்கும்போது பெரிய வண்டியாக தெரியும், ஓட்டும்போது பார்த்திங்கன்னா சின்ன வண்டி ஆயிரும். அது எப்படின்னே தெரியல. எனக்கே பார்த்திங்கன்னா ஆச்சரியமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் கியர் வந்து செக் பண்ணுவோம். அண்ட் ப்ளீஸ் டோன்ட் ட்ரை திஸ் கைஸ். சேஃப்டி முக்கியம் பைக்கில் லைஃப்பில். போவோமா? வண்டி எதுவும் வரல. ஃபர்ஸ்ட் கியர்லேருந்து போவோம். 39 62 85 சொல்ல முத்தா இருக்க வந்துட்டியா? இதெல்லாம் வந்து டாப் ஸ்பீடு ஓட்டுற வண்டி கிடையாது. இது வந்து ஆஃப் ரோட்டில் பயங்கரமாக ஓட்டுறதுக்காக நான் தான் பார்த்தீங்கன்னா சரி உங்களை டாப் எண்டு காட்டணுமே அப்படிங்கிறதுக்காக ஓட்டிகிட்டு இருக்கேன். வேறு எதுவும் இல்லை. 120 அசால்ட்டாக போகுது. வாட்ஸ் நிறைய முந்திட்டாங்க. லாக் அடிக்குது 132ல். ஆஹா 132 தான். நான் கரெக்டாக லாக் அடிச்சுது. நான் வந்து ஸ்லோ பண்ணிட்டேன். இதுக்கு மேலே புல் பண்ண வேணாம், நம்ம ஆப்போசிட் போயிட்டு கூட ட்ரை பண்ணிக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா எங்கள் விண்ட்லாஸ் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அதனால தான். ஏன்னா 200cc தானே. ஃபார்ச்சுனர் பார்த்துக்கிட்டு போகிறார் நம்மளை. எப்படி போகுது பாருங்களேன், ரோட் ப்ரெசன்ஸை பாருங்களேன். ஐயோ 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 ஃபார்ச்சுனருங்க என்னோட ஒரு ஒன் ஆஃப் தி ட்ரீம் காருங்க. ஏன்னா அது கண்டிப்பாக என் லைஃப்பில் வாங்க முடியாது. அதனால தான் கடைசி வரைக்கும் ட்ரீமாகவே வச்சுக்கலான்னு இருக்கேன். ட்ரை பண்ணுவோங்க. நானும் எங்கெங்க எல்லாமே பண்ணி தான் பார்க்குறேன். சூப்பர் பைக்காக அட்லீஸ்ட் அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு. பட் முடியலையே. இதில் பார்த்தீங்கன்னா 5 ஸ்பீட் தாங்க. அண்ட் பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா சொல்லியே ஆகணும். பேக் பிரேக் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஓகே. ஏன்னா மித்த வண்டியெல்லாம் பிடிக்க கூட பிடிக்காது. இதில் பார்த்தீங்கன்னா ஓரளவு பிடிக்கிற அளவுக்காக இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட் பிரேக் சொல்லியே ஆகணும். ரியலி குட் கைஸ். சூப்பராக கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் பிரேக். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஆஃப் ரோடு தான் தேடி ஆகணும். அதான் எங்கே போகிறதுன்னு தெரியல. ஆப்போசிட் ரோடு பார்த்திங்கன்னா வந்துட்டோம். இருங்க, இங்கே ஒரு மண் ரோடு இருக்குது. ஆஃப் ரோடு தேடி போனோம்னா கண்டென்ட் எங்கேயோ போயிடும். நம்ம எங்கேயோ ஓட்டி பார்ப்போம். அவ்வளோதான். நம்ம போகிறது தான் ஆஃப் ரோடு. எல்லாம் பார்ப்பாங்க, யாரா அவன் ரோடு ஒன்று இருக்கே இதை விட்டு விட்டு எங்கேயோ வந்து ஓட்டிக்கிட்டு இருக்கானேன்னு. கால் கொஞ்சம் கூட தூக்கி ஏந்திரிக்கல. அந்த அளவு சூப்பராக இருக்கு. தெரியுதா?
பாருங்க, ஸ்கிட் ஆகணும், ஸ்கிட்டே ஆகலை. வாரே வா. இதனால தான் மோஸ்ட்லி கேரளாவில் நிறைய பேர் வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன் இந்த வண்டியை. வா, பஞ்சமே இல்லை கைஸ், செம்மையாக போகுது. ஆஃபரெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அட்டகாசம் பண்ணலாம் வண்டியை வச்சு. கியா ஷோரூம் பார்த்தீங்களா இங்கே இருக்குது. டேர்னிங் ரேடியஸ் பாருங்கள், எந்த அளவு பார்த்தீங்கன்னா நீங்கள் திருப்பிக்கலாம் உங்கள் வண்டியை. அப்படியே நின்ன இடத்துல வந்து ஒரு யூட்டனு சமத்தையாக போட்டுடலாம். இதுங்க நான் அங்கே போயிட்டு கொஞ்சம் ஆஃப் ரோட் மட்டும் பண்ணிவிட்டு அதெல்லாம் பார்க்குறாரு. என்னடா ரோடை விட்டுட்டு அவன் கல் மேலே விட்டு ஓட்டிகிட்டு இருக்கான்ட்டு. நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது. சரி வாங்க, நம்ம அப்படியே பார்த்தீங்கன்னா டாப் ஸ்பீடு ஓட்ட போயிடுவோம். கமான். கியர் 108 110 கரெக்டாக. அதுக்கு மேலே போகாதுன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். விண்டாஸ்டா பயங்கரமாக இருக்குது, எது வாய்ப்பே இல்லை. வண்டி செம்மையாக ஃபுல்லாகும். இப்போதாங்க ஃபஸ்ட் சர்வீஸ் முடிஞ்சிருக்கு. ஆஹா, இந்த சைடு போக மாட்டான். பாருங்க, ஹெல்மெட்டை தள்ளுது காற்று, எல்லாத்தையுமே ஒரு சைடு தள்ளுது, சுத்தமாக போக முடியாதுங்க. ஓகேங்க, இந்த வீடியோ கண்டென்ட் பார்த்தீங்கன்னா யாருக்காகனா, ஸோ ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் நீங்கள் ஒரு அட்வென்ச்சர் பைக் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு நல்ல ஒரு க்ரூசிங் ஸ்பீடு எல்லாமே வேணும், வண்டி வந்து தரமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கேன் ட்ரை திஸ் எக்ஸ்பல்ஸ் 200 கைஸ். ரியலி ஒர்த்து, நல்ல வண்டி. இந்த வண்டியோட ஆண்ட்ராய்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 1.80 lakhs கிட்ட வருது. அந்த வண்டி லான்ச் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு 1.5 லட்சத்துக்கு தான் லான்ச் பண்ணாங்க. 1.60 சம்திங் தான், இப்போ 1.85 சம்திங் வருது. ஸோ கலர் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா இருக்குங்க, உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதுவும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஹைவேஸில் மட்டும் விண்ட் பிளாஸ்ட் அதிகமாக இருந்தால் வண்டி சிசி கம்மி, ஸோ அதனால் உங்களுக்கு ஃபுல் பார்த்தீங்கன்னா பெருசாக இல்லை, அது மட்டும் லைட்டாக ஃபீல் பண்ணுறேன். மித்தபடி ஓகேங்க, நீங்கள் ஒரு 85 to 90 ஈஸியாக தாராளமாக பார்த்தீங்கன்னா என்ன தான் விண்ட் பிளாஸ்ட் இருந்தாலும் க்ரூஸ் பண்ணலாம். ஏன்னா வண்டி அந்தளவு ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒரு 85 to 90 கொடுக்குது, அதுக்கு மேலே போடுறது மட்டும் தான் ட்ரபிள் கொடுக்குது, மித்தபடிலாம் பிரச்சனையே கிடையாது. ஸோ இதை தான் நான் ஃபீல் பண்ண ஒரே விஷயம். ஸோ அந்த வீடியோவில் நான் பெருசாக கண்டென்ட் கொடுக்க முடியலனால இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நல்லா கண்டென்ட் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்களா? இல்லை இருக்குது, நம்ம இப்படியே போயிடலாம். அண்ட் கைஸ் ப்ளீஸ் டோன்ட் ட்ரை திஸ். சேஃப்டி முக்கியம் இல்லை லைஃப்பில். ஸோ சேஃபாக இருங்க, எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் பார்த்து பத்திரமா ஓட்டுங்க. நமக்கு எதுவும் ஆகக்கூடாது, நம்மளால் வேறு யாருக்குமே எதுவுமே ஆகக்கூடாது, சரிங்களா? ஸோ இவ்வளோ வருஷம் நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்க காரணமே என்னோடய சேஃப்டி தான். ஸோ எந்தளவு சேஃபாக பண்ணுறேன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ பார்த்து சேஃபாக இருங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். பாருங்கள் ஓல்வோ வாரே வா, பறந்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கான். ஓகே கேஸ், ஸோ வண்டி கொடுத்தா நம்ம ப்ரோக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். ஸோ எண்டிங்கில் டாடா வேடைக்கே லவ் யூ ஃபேமே. உங்ககிட்ட இந்த மாதிரி ஏதாவது ஒரு மான்ஸ்டர் இருந்துச்சுன்னா என்கிட்ட கொடுங்க. ஸோ வண்டியை நான் சேஃபாக ரிவ்யூ பண்ணிட்டு சேஃபாக கொடுத்துட்றேன். உங்களுக்கே தெரியும் எத்தனை வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்கேன்ட்டு. சேஃபாக பார்த்தீங்கன்னா நான் உங்கள்கிட்ட வண்டி ரிட்டன் கொடுத்துட்றேன். அண்ட் ஓகேங்க, ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். டாடா வேடைக்கே லவ் யூ ஃபேமே, கீப் சப்போர்ட்டிங். முன்னாடியே சொன்னது தான், வண்டி எதுவும் இருந்துச்சு, கார் இருந்தாலும் சரி, ஸோ ரேரஸ்ட் பைக் வச்சிருந்தாலும் சரி, ஸோ கொஞ்சம் சொல்லுங்கள். அந்தந்த ஊருக்கு நான் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் ஏறி வந்தால் ரிவ்யூ பண்ணிக்கிறேன். டாடா பை, லவ் யூ ஃபேமே, கீப் சப்போர்ட்டிங், பாய்.